ரேபிட் ரிவிஷன்ல நம்ம இப்போ தேர்ட் பார்ட்ல இருக்கிறோம். இன்னும் 2 வீடியோஸ் பாக்கி இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டை வந்து நம்ம இங்க பார்க்கறது உளவியல் பார்க்கும்போது ஹார்ட் லெவல்ல எஜுகேஷன் சைக்காலஜி பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். பிளஸ் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பேசிக் திங்ஸ் வந்து ஒன் லைனர் ரிவிஷன். இதுல என்னென்ன டாபிக்ங்கிறது உங்களுக்கு பின்னாடி வரும். ஸோ இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து இதில் பார்க்குறோம். இதில் என்னென்ன நம்ம இதுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கான்செப்ட் பேஸ்டு வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கிறோம். அப்புறம் சிமிலர் டிஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே மோரல்லஸ் வந்து சிமிலராக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஹார்ட் லெவலில் நீங்கள் பார்க்குறோம். அப்புறம் ஹையர் ஆர்டர் திங்கிங், இந்த 3 கான்செப்டை வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம இங்கே இந்த கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறது இருந்ததுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இதில் ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷஸ். ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு அவர் வீடியோ. நவ் இப்போ கல்வி உளவியலின் முக்கிய நோக்கம் பாருங்க. டிஸ்ட்ரக்டர் பாருங்க. மாணவர்கள் நடத்தையை கட்டுப்படுத்துதலா, கற்பித்தல் கற்றல் செயல்முறையை அறிவியல் அடிப்படையில் மேம்படுத்துதலா, மாணவர்களை தேர்வில் தேர்ச்சி பெற செய்தலா, பள்ளி நிர்வாகத்தை மேம்படுத்துதலா. இது எல்லாமே கல்வி உளவியலோட மோரல்லஸ் வந்து நம்ம ஈக்குவலா நம்மளோட கரெக்ட் ஆன்சராக தெரியுது. மாணவர்கள் நடத்தையை கண்டிப்பா கல்வி உளவியல் தேவை. இப்போ மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற செய்வதற்கும் ஒரு உளவியல் ரீதியாக இருந்தால் தான் நம்மளுடைய தேர்ச்சி பெற கொஞ்சம் எளிதாக இருக்கும். பள்ளி நிர்வாகத்துக்கும் நமக்கு தேவைப்படுது. அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கற்பித்தல் கற்றல் செயல்முறையை அறிவியல் அடிப்படையில் மேம்படுத்துதல் தான் இங்க நம்ம சரியான ஒரு ஆன்சரா நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் கல்வி உளவியல் வந்து முதன்மையாக எந்த உறவை ஆய்வு செய்கிறது, அது வந்து எதை வந்து ப்ரியாரிட்டி, த மோஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, எங்க கொடுக்குற ஆசிரியர் பாடநூல், இதுவும் கல்வி இதில் வந்து கொடுக்கறது. இப்போ ஆசிரியர் மாணவர் கற்றல் சூழல், இதுவும் கல்வி உளவியல் சார்ந்தது தான். அப்புறம் பள்ளி சமூகம், இதுவும் அதுதான். பெற்றோர் நிர்வாகம், இதையும் நம்ம உளவியல் ரீதியாக தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ எது சரியான ஆன்சர் அப்படின்னா ஆசிரியர் மாணவர் கற்றல் சூழல் இங்க வந்து சரியான ஆன்சரை நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது கல்வி உளவியல் என்பது கல்வி சூழலில் மனித நடத்தையை பற்றிய அறிவியல் ஆய்வு என்று வலியுறுத்தியவர். ஏன்னா கல்வி உளவியல் என்னது, எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது அது நடத்தையை பற்றிய ஒரு அறிவியல் ஆய்வு. இது சொன்னவர் யாருன்னா க்ரோ, அதாவது ஸ்கின்னர் கிடையாது, ஜீன் பியாஜே கிடையாது, ப்ரூனர் கிடையாது, க்ரோங்கிற இது வந்து நம்ம ஆன்சர் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குற முக்கியமானது வந்து கீழ்கண்டவற்றில் வந்து கல்வி உளவியலின் வரம்பிற்குள் வராதது எது வந்து நம்ம இட்ஸ் நாட் கம்மிங் அண்டர் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னா கற்றல், வளர்ச்சி, உந்துதல், நிர்வாகம். நிர்வாகத்தில் வந்து அதுவும் நிர்வாகம் கொடுக்காம வரி விதிப்பு நிர்வாகம் ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஆட்மென் அவுட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வரி விதிப்பு இதுதான் வராது. இதே இதில் நிர்வாகம் வந்தால் கூட நம்ம கொஞ்சம் நமக்கு அங்கே டிஸ்ட்ராக்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரின் திறனுக்கு ஏற்ப கற்பித்தலை மாற்றுகிறார் வச்சுங்களேன். இது கல்வி உளவில் எந்த கொள்கையை பிரதிபலிக்கின்றது, அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு மெத்தடாலஜி இதை நம்ம கொடுக்கும் போது என்ன வருது, ஒற்றுமை கொள்கையா, தனிநபர் வேறுபாடா, மீள் பயிற்சியா, ஒழுக்கம் அப்படின்னா தனிநபர் வேறுபாடு. இது வந்து இண்டிவிஜுவல் நம்ம யூனிக்னஸ், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் சொல்லலாம், இண்டிவிஜுவல் ஐடென்டி சொல்லலாம், எல்லாமே இதுதான் நம்ம பார்க்கலாம். அப்புறம் கீழ்கண்டவற்றில் வந்து கல்வி உளவியல் வந்து ஆசிரியருக்கு வழங்கும் மிக முக்கியமான பயன். இந்த எஜுகேஷன் சைக்காலஜியால ஒரு டீச்சர்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா பாடப்புத்தகம் எழுதலா, கற்றவர்கள் புரிந்து கொள்ளுதலா, பள்ளி கட்டிட வடிவமைத்தலா. என்னன்னா பாருங்க, மாணவர்களின் கற்றல் தேவைகளை புரிந்து கொள்வதில் தான் ஒரு முக்கியமான ஒரு பயனாக கல்வி உளவியல் இருக்குது. இப்போ கல்வி உளவின் மையமாக இருப்பது பாடநூல், மாணவர், பள்ளி, தேர்வு. நிச்சயமா எல்லாமே இருந்தாலும் மாணவர் தான் நமக்கு இங்கே முக்கியமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு மாணவர் ஒரே கற்பித்தல் முறையை கற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு வச்சுங்களேன், இப்போ ஆசிரியர் வந்து வேறு கற்பித்தல் முறையை பயன்படுத்துகிறார். இது கல்வி உளவியலின் எந்த பயன்பாட்டை காட்டுகிறது? அதாவது ஒரு மாணவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரே கற்பித்தல் முறையில் அவரால் லேர்ன் பண்ண முடியல, வேறு ஒரு மெத்தட் வந்து நாம அங்கே இம்போஸ் பண்றோம். அப்ப இது என்ன, இதுன்னா பாடத்திட்ட உருவாக்கமா, கற்பித்தல் முறையை தேர்வு செய்தலா, பள்ளி நிர்வாகமா, நேர அட்டவணை, இதெல்லாம் இல்லை. அது சரியான ஆன்சர் வந்து கற்பித்தல் முறையை வந்து நமக்கு தேர்வு செய்தல் இங்க நமக்கு சரியான ஆன்சர் இங்க பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்து நம்ம பார்க்கிறது கல்வி உளவியல் வந்து எந்த அறிவியலுடன் மிகவும் நெருங்கி தொடர்புடையது. இப்ப கல்வி உளவியலே இன்னும் ஆன்சர் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். வானியல், உளவியல், புவியியல், வேதியியல். நிச்சயமா உளவியல் சார்ந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ கீழ்கண்டவற்றுள் கல்வி உளவின் அடிப்படை கருதுகோள் எது வந்து நம்ம அடிப்படையான கருதுகோள் நம்ம சொல்றோம். அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரி கற்கின்றனர். அனைத்து மாணவர்களும் ஒரே அறிவுத்திறன் கொண்டவர்கள். ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவர். அனைவரும் ஒரே வேகத்தில் வளர்கின்றனர். சரியான ஆன்சர் வந்து ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவர் தான் சரியான ஆன்சர். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் பாருங்க. அசர்ஷன் பாருங்க. ஏல வந்து என்ன கொடுக்குறாரு? கல்வி உளவியல் கற்பித்தலை மாணவர் மையமாக மாற்றுகிறது. சரியா? இது வந்து அப்போ ரீசன் என்னன்னா, மாணவர்களின் தனிநபர் வேறுபாடுகளை அது அங்கீகரிக்கிறது. இதுல வந்து ஏ சரியா? பி சரியா? இல்ல ஏ மட்டுமா? இல்ல பி மட்டுமாங்க போது ஆன்சர் பாருங்க. இங்க ஏ மற்றும் ஆர் 2மே சரிதான். ஏன்னா கல்வி உளவியல் கற்பித்தல் தான் நமக்கு மாணவர்கள் தான் முக்கியமா இருக்கிறாங்க, மையமா இருக்கிறாங்க. அதே போல மாணவர்களோட தனிநபர் வேறுபாடுகளையும் அது என்ன பண்ணுது? அது வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. அப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை தொடங்கும் முன் மாணவர்களின் முன் அறிவை மதிப்பீடு செய்து அதற்கேற்ப அதாவது ப்ரீ டெஸ்ட். இப்போ இந்த அணுகுமுறை வந்து கல்வி எந்த கொள்கையை வந்து அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கற்றல் முன் அனுபவத்தின் மீது அமைகிறது. அப்புறம் கல்வி உளவியல் வந்து ஆசிரியருக்கு முதன்மையாக எந்த வகையில் உதவுகிறது? ஒரு டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்தது? பள்ளி கணக்கேலா, பயனுள்ள கற்பித்தல் முடிவுகளா, இல்ல அவனோட இன்கம் பள்ளி ஆய்வில் அப்படின்னா பயனுள்ள கற்பித்தல் முடிவுகளை எடுப்பதில் தான் இந்த கல்வி உளவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அப்புறம் கீழ்கண்டவற்றை வந்து கல்வி உளவியல் ஆராயும் முக்கிய மாறி, அதாவது வேரியபிள்ஸ் எதை வந்து எந்த வேரியபிள்ஸ் வந்து இது வந்து ரொம்பவே ஆராயுதுன்னா இதை பாக்குறீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் நடத்தை. நீங்க டைரக்டா நீங்க ஆன்சருக்கு வந்துருங்க. கற்றல் நடத்தை. இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம். இதோட ஆன்சர் பாரு. கற்றல் நோக்கங்களை அறிவாற்றல் நிலைகளாக வகைப்படுத்துதல். இதுதான் நம்ம ப்ளூம்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ப்ளூம்ஸோட வந்து ரிப்பீட் எகைன். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியே வந்து சொன்ன உடனே அதுக்கு என்ன வந்துருன்னா கற்றல் நோக்கங்களை அறிவாற்றல் வந்து நிலைகளாக அறிவாற்றல் நிலைகளாக நாம் வந்து வகைப்படுத்துதல். அடுத்தது வந்து இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கூற்று வந்து என்னன்னா கல்வி உளவியல் என்பது பயன்பாட்டு உளவியலின் ஒரு கிளை. அதே போல கல்வி உளவியல் வந்து கற்றல் மற்றும் கற்பித்தலை அறிவியல் ரீதியாக விளக்குகிறது. இது ரெண்டுமே நமக்கு என்ன இது சரியா தெரியுது. ஆன்சர் பார்த்துக்கலாம். சி வந்து ஆன்சர் என்னன்னா சி 1 மற்றும் 2மே சரியான இருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு ஆசிரியர் தொடர்ந்து மாணவர்களின் பதில்களை ஆய்வு செய்து அடுத்த பாடத்தை திட்டமிடுகிறார். இது வந்து கல்வி உளவியல் எந்த செயல்பாட்டை பிரதிபலிக்கின்றது? இது பாருங்க. இது வந்து என்னன்னா நம்ம இதுல நம்ம பார்க்கலாம். இதோட சரியான ஆன்சர் வந்து என்ன? தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் பின்னூட்டத்தில் நம்ம இங்க பார்த்துக்கலாம். அப்புறம் கல்வி உளவியல் இல்லாமல் கற்பித்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது. இதை பார்க்கலாம். இது வந்து மாணவர் தேவைக்கேற்ப கற்பித்தல் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இப்ப ஆசிரியர் வந்து ஒரே பிரச்சனைக்கு பல தீர்வுகளை மாணவர்கள் முன்வைக்க ஊக்குவிக்கிறார் வச்சுக்கவே. இப்ப இது கல்வி உளவியலின் எந்த நோக்கத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் பாருங்க. படைப்பாற்றல் மற்றும் உயர்நிலை சிந்தனை வளர்த்தல் வந்து இது வந்து விடைய அமைகிறது. இப்போ கீழ்கண்டவற்றில் வந்து கல்வி உளவியல் மிகச் சிறந்த வரையறையை வெளிப்படுத்துவது எதுன்னு பாருங்க. மிகச் சிறந்த வரையா அது நல்லா வெல் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வெல் டிஃபைன்டுன்னு சொல்லும் போது 20 என்ன வரும்? சரியான விடை வந்து கல்வி சூழலில் கற்றல் கற்பித்தல் மற்றும் மாணவர் நடத்தையை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் முறை தான், ஆய்வு செய்யும் துறை தான் என்னன்னா இதோட வெல் டிஃபைன்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் பாருங்க. கற்றல் உதவும் காரணிகள் பார்த்தோம். அதோட கற்றல புரிதலான வடிவங்கள் பார்த்தோம். அடிப்படை திறமைகள் பார்த்தோம். அப்புறம் உயர்நிலை சிந்தனை ஹை ஆர்டர் திங்கிங் இல்லையா? இது பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அசர்ஷன் ரீசன் இது டோட்டலா வந்து இந்த டாபிக்ல நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஒரு ஆசிரியர் மாணவர்களின் முன் அறிவை அறிந்த பிறகே புதிய கருத்துக்களை கற்பிக்கிறார். இந்த கற்றல் எந்த வகையில் எந்த காரணியை குறிக்கிறது பாருங்க. நிச்சயமா இது வந்து முன் அறிவு தான். ப்ரீவியஸ் நாள் அவனுடைய ப்ரீ டெஸ்ட் கொடுக்கறத அதாவது முன் ப்ரீவியஸ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம அங்க ஒரு லேர்னிங் நடக்குது. அங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் எகெயின் நம்ம ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். போஸ்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப அந்த ஒரு கற்றல் கற்பித்த நிகழ்வுல இருந்து
அந்த குறிப்பிட்ட மாணவன் எத்தகைய ஒரு அடைவை அவன் வந்து அடைஞ்சிருக்கிறான், எத்தகைய முன்னேற்றத்தை வந்து அந்த கற்றல் வந்து அவனுக்கு தந்திருக்குதுங்கிறத நம்ம ப்ரீ டெஸ்ட், அப்புறம் ப்ராசஸிங், அப்புறம் போஸ்ட் டெஸ்ட் எல்லாமே பார்க்கிறோம். அப்புறம் கீழ்கண்டவற்றிலிருந்து கற்றலுக்கான உள் காரணி, இன்டர்னல் காரணி என்ன? பள்ளி நூலகமா, ஆசிரியர் கற்பித்தலா, உந்துதலா, வகுப்பறையில நிச்சயம்னு சொல்லுகிறோம். உந்துதல் தான் இங்க சரியான ஆன்சர். அப்புறம் புரிதலின் போது, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணும்போது மிக உயர்ந்த வடிவமாக கருதப்படுவது புதிய சூழலில் அறிவை பயன்படுத்துதல். அப்புறம் ஆசிரியர் வந்து பல எடுத்துக்காட்டுகளை வழங்கி மாணவர்களே விதியை கண்டறி செய்கிறார். இது எந்த கற்பித்தல் முறையாகும்? எந்த கற்பித்தல்ல பல எடுத்துக்காட்டுகள் வழங்கி மாணவர்கள் வந்து விடையை கண்டுபிடிப்பது என்னன்னா, இது வந்து இண்டக்டிவ் மெத்தட். இந்த 3மே நம்ம பார்க்கல. இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னா நம்ம டைரக்ட்டா நம்மள சொல்ற இண்டக்டிவ் அப்படின்னா நம்ம பார்க்கிறது எதிர்மறை இல்லையா? அதாவது நம்ம நம்ம என்ன பண்றோம்னா, அத வந்து நம்ம ஆ இப்ப லெக்சர் மெத்தட்ங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ட்ரில் மெத்தட் இது 4யும் கரெக்டான ஆன்சர் வந்து இண்டக்டிவ் மெத்தட். அப்புறம் மொழி கற்றலில் மிகவும் அடிப்படை திறன். இது என்னது? மொழி கற்றலில் அடிப்படை திறன் என்ன? கேட்கும் திறன். இது சரியான ஆன்சர். அடுத்து அசர்ஷன் இதெல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம். கற்றல் வந்து சிறப்பாக அமைய மாணவரின் உணர்ச்சி நிலை முக்கியமானது. ரீசன் பயம் மற்றும் பதற்றம் கவனத்தை என்ன ஆயிரும்? சிதறடிக்க கூடும். ஓகே. இது எதுவுமே கரெக்டா இருக்குது பாருங்க. எது ஆன்சர்? மட்டுமா? இல்ல மட்டுமா? சரியான விடை என்னன்னா, மற்றும் இரண்டுமே சரியாக தான் நமக்கு இங்க இருக்குது. அதனால ஆப்ஷன் ல வந்து நம்ம இங்க போயிடலாம். அப்புறம் உணர்ச்சி சமநிலை கற்றல் மேம்படுத்துகிறது இல்லையா? பயம், பதட்டம் போன்றவற்றை கவனத்தையும் நினைவாற்றலும் இது வந்து என்ன குறைக்கின்றன. அப்புறம் கேஸ் ஸ்டடி பாருங்க. ஒரு மாணவர் கருத்துக்களை வந்து மனப்பாடம் செய்யாமல் அவற்றை தனது வாழ்க்கை அனுபவங்களுடன் தொடர்பு படுத்தி விளக்குகிறார். சரி, இப்ப இது வந்து என்ன? இதுக்கு ஆன்சர் என்ன? இவர் வெளிப்படுத்தும் புரிதலின் வடிவம். அப்ப இது வந்து இதோட இந்த புரிதலின் வடிவம் வந்து இங்க என்ன வருது பாருங்க. இந்த புரிதலின் வடிவம் வந்து என்ன வருது அப்படின்னா, நினைவு கூறுதலா, இயந்திர கற்றலா, பொருள் உணர்வு. சரியான ஆன்சர் வந்து பொருள் உணர்வு, மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் நமக்கு இங்க சரியான ஆன்சர் நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறது கீழ்கண்டவற்றில் வந்து படைப்பாற்றல் சிந்தனையை அதிகம் ஊக்குவிப்பது. எது வந்து அதிகமா ஊக்குவிக்குது? கிரியேட்டிவிட்டியே. பாரு பி. திறந்த முடிவுள்ள ஓப்பன் எண்டட். ஏன்னா எப்பெல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் இங்க இருக்குமோ அங்க வந்து நமக்கு என்ன வரும்? கிரியேட்டிவிட்டி வந்து அங்க நமக்கு அதனால தான் நம்ம என்ன அந்த குழந்தைகள் வந்து நம்ம எப்பவுமே கொஸ்டின்ஸ் கொடுக்கும் போதோ, இல்ல அவனுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணும் போதோ, இல்ல வந்து வெர்பலா வந்து அவங்க நல்ல ஒரு இன்டராக்ட் பண்ணிட்டு போதோ, அப்போ அந்த மாதிரி நேரத்துல வந்து க்ளோஸ்டு டைப் கொடுக்காம ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்க கொடுக்கறது அவசியமா படுது. அப்புறம் கீழ்கண்டவற்றில் அடிப்படை திறன்களின் சரியான வரிசை. இதோட சரியான வரிசை என்ன பாருங்க. இது என்ன? கேட்டுதல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல். இது சரியான ஆன்சர் இங்க பார்க்கலாம். இப்ப ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே முறையில் கற்பிக்காமல் அவர்களின் திறன் மற்றும் கற்றல் வேகத்திற்கு ஏற்ப கொடுக்குறேன்னு வச்சுக்கல. அப்ப என்னது ஆன்சர்? சரியா பாருங்க. தனிநபர் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு கற்பித்தல். இதை நம்ம இங்க சரியான ஆன்சர் இங்க பார்க்கலாம். அப்புறம் இதுல வந்து நம்ம என்னென்ன புரிதல் அட்வான்ஸா பார்த்தா பாருங்க. கற்றலும் அறிவும் பார்த்தோம், ப்ளூம் டெக்ஸானமி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்க இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல பார்க்குறோம். இப்போ அடுத்ததா வந்து நம்ம பார்க்கறது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹார்ட் லெவல்ல பார்க்கலாம். அதாவது ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் ஒளிச்சேர்க்கை பற்றி கற்பித்த பிறகு ஒளிச்சேர்க்கை பாடம் எடுக்கிறாரு. இந்த மாணவர்களும் என்ன கேட்கிறாருன்னா, செவ்வாய் கிரகத்தில் தாவரங்களை வளர்க்க வேண்டும் எனில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும்? அவர் எடுத்த பாடம் வந்து ஒளிச்சேர்க்கை. சரி, அதாவது போட்டோசிந்தசிஸ். ஆனா அவர் கொடுக்கிற கொஸ்டின் வந்து செவ்வாய் கிரகத்துல வந்து தாவரங்கள் வளர்க்கணும், என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்போ இது வந்து ப்ளூம் டெக்ஸானமியில வந்து பேஸ்ல நம்ம கேட்கிறோம். எந்த ஸ்டெப் வந்து இதுல வந்து அவர் வந்து இந்த பாயிண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா பாருங்க. புரிதலா, பயன்படுத்துதலா, மதிப்பிடுதலா, உருவாக்குதலா? இது என்ன? சரியான ஆன்சர் வந்து என்ன? இது வந்து உருவாக்குதல். இதுல விளக்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, புரிதல் வந்து கருத்தை மட்டுமே விளக்குவது இல்லையா? அப்ப இதுல வந்து கருத்தை மட்டும் இல்லை, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குது. பயன்படுத்துதல் என்ன பண்றது? கற்ற அறிவை வந்து நம்ம என்ன பண்ணோம்? பயன்படுத்துதல். இது வந்து எதுக்கு? அப்ளையிங்க்கு. 3வது என்ன பண்ணி எவாலுவேட் பண்றது. எவாலுவேட் வந்து நமக்கு தீர்ப்பளிப்பது, சரியான முறையில் வந்து அதுக்கு பதிலளிப்பது பார்க்கலாம். இப்ப 4வது என்ன? உருவாக்குதல். அப்போ புதிய தீர்வு அல்லது புதிய யோசனையை உருவாக்குதல்.
அப்ப இங்க வந்து அந்த ஆசிரியர் என்ன மாணவர்களுக்கு வந்து செய்யறாருன்னா, செவ்வாய் கிரகத்தில் தாவரங்களை என்ன பண்ண வேண்டும் நம்ம அது என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். பாருங்க, செவ்வாய் கிரகத்தில் வளர்க்க வேண்டும். அங்க வந்து புதுசாக நம்ம என்ன பண்றோம்? இந்த சிந்தனையை நாம் வந்து உருவாக்கி மாணவர்களுக்கு தர்றோம். அவனை வந்து ஒரு சிந்தனையை தூண்டுறோம் இல்லையா? அதுதான் என்னதுன்னு புதிய யோசனையை உருவாக்குறதுக்கு நாம அங்கே ட்ரை பண்றோம். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். இப்ப அடுத்தது வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங். இதுல வந்து முக்கியமா இது எதுல வருது பாருங்க. அதிக அளவு வீட்டு பாடம் குடுக்கறதுல வருதா? முன்னறிவுடன் புதிய அறிவு இணைக்கிறதா? தொடர்ந்து மனப்பாடமா? அதிக மதிப்பெண் பெறுதா? சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, முன் அறிவுடன் புதிய அறிவை நம்ம இணைத்து குடுக்கறது தான் இங்க வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங் நம்ம இங்க வந்துரலாம். சரி, இதுல ஆன்சர் பாருங்க. தொடர்ந்து மனப்பாடம் செய்யறது எதுக்கு? பயிற்சி மட்டும் தான். அதேபோல அதிக மதிப்பெண் பெறுதல் எதுக்கு? இது வந்து ரோட் லேர்னிங் போயிரும். இது கற்றலின் நோக்கம் கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்து என்ன இருக்கிறான்? கூற்று 1 பாருங்க. அறிவு, அதாவது நாலேட்ஜ் என்பது தகவல்களை நினைவு கூறும் திறன். அதே போல அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கருத்துக்களுக்கிடையான தொடர்பை விளக்கும் திறன். ஓகே, இது புரியுது. சரி, இது என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்சர் பாருங்க 1 மற்றும் 2 2மே இங்கே சரியாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இது ஒன்று அசர்ஷன் பாருங்க. ஒரு கருத்தை மாணவர் தனது சொந்த வார்த்தைகளில் விளக்க முடிந்தால் அவர் புரிதல் நிலையை அடைந்துள்ளார் இல்லையா? அவருடைய நம்ம வந்து ஒரு பாடம் எடுக்கிறோம், ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்றோம்? அந்த மாணவர்கள் சொல்லி அவருடைய தெரிந்த அந்த ஒக்காபுலரிகளை வச்சு சொந்த நடையில நம்ம வந்து சொல்ல சொல்றோம். ஸோ இது வந்து அவனுக்கு என்ன பண்ணுது? அப்புறம் புரிதல். இந்த புரிதல் என்பது தகவலை அப்படியே மனப்பாடம் செய்வதாகும். புரிதல் வந்து தகவலை அப்படியே மனப்பாடம் செய்வதாகும். இதுல எது வந்து கரெக்ட் ஆன்சர் பாருங்க. ஏ வந்து கரெக்ட், பி வந்து என்ன ஆகும்? ஏ மற்றும் 2மே சரியா? ஏ சரி, ஆர் தவறு, ரீசன் தவறு அப்படின்னா இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கறது வந்து சரியா இருக்குது, பி வந்து இங்க வந்து தவறாக இருக்கிறது. சரி, கேஸ் ஸ்டடியில் பார்த்துக்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் இந்த பாடத்தை உங்கள் கிராமத்தில் நடைபெறும் நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்தி விளக்குங்கள் என்று கூறுகிறார் இல்லையா? இந்த பாடத்தை வந்து உங்களுடைய வில்லேஜ் அந்த என்விரான்மெண்ட்லயும் வில்லேஜில் வந்து ரிலேட்டடா சொல்றாரு. இது எந்த வகையான புரிதல் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குது? இயந்திர புரிதலா, பொருள் உள்ள புரிதலா, அதாவது மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்களா, நினைவாற்றலா, ட்ரில் லேர்னிங்னா நிச்சயமா நமக்கு தெரியும். ஒரு மீனிங்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அந்த டீச்சர்ஸ் வந்து அங்க வந்து ட்ரை பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு. சரி, இப்ப அடுத்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமில வந்து கீழ்கண்டவற்றில் உயர்ந்த அறிவாற்றல் நிலை. இது நம்ம பார்த்தோம். அதாவது உயர்ந்த அறிவாற்றல் வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்றோம் இல்லையா? நம்ம அப்ளையிங் இருக்குது, அனலைசிங் இருக்குது, எவாலுவேட்டிங் இருக்குது. ஆனா நமக்கான ஆன்சர் வந்து என்ன? கிரியேட்டிங். அது வந்து கிரியேட் பண்றது உயர்ந்த தரம். இப்போ இதுல வந்து நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் என்ன பாருங்க, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஹைரார்கி பாருங்க. ஆரம்பத்துல பார்த்து ரிமெம்பர், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட், அப்புறம் அப்ளை, தென் அனலைஸ், தென் எவாலுவேட், ஃபைனலி வி ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸ் இது என்ன பார்க்கலாம். இதுலயும் அதே கூற்று 1 பாருங்க. அறிவு என்பது அனுபவம் மற்றும் கற்றலின் விளைவாக உருவாகிறது. புரிதல் இல்லாமல் உண்மையான அறிவு உருவாகாது. இது எது நம்ம ஆன்சர் பார்க்கலாம். கூற்று 1 2மே சரியா என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கூற்று 1மே, கூற்று 1ம் அப்புறம் கூற்று 2மே சரியாக இருக்குது. விடை வந்து சிக்கு போயிடலாம். இப்போ அடுத்தது வந்து கீழ்கண்டவற்றில் எந்த வினா ப்ளூம்ஸ் அனலைஸ் நிலையை அளவிடுகிறது? இந்த ஒளிச்சேர்க்கையை வரையறுவா, இல்ல ஒளிச்சேர்க்கையை விளக்குகள் ஆன்சரா, ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசத்திலே ஒப்பிடுதலா, ஒளிச்சேர்க்கை வரையறை எழுதுக. இப்ப அனலைசிங் போது என்ன வரும்? நாம வந்து அதான் நம்ம அனலைசிங் பேரலைசிங் சொல்றோம் இல்லையா? அனலைசிங் வந்து நம்ம எப்பவுமே நம்ம ஒப்பிட்டு அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கறது இல்லையா? அப்போ என்ன வரும் அங்க? ஒளிச்சேர்க்கைக்கும் சுவாசத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 2மே நாம ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்க வந்து நிச்சயமா நீங்க பார்த்துக்கலாம். திங்கில பார்க்கும்போது மாணவர்களின் விமர்சனம் மற்றும் படைப்பாற்றல் சிந்தனையை மேம்படுத்துகிறது. ரீசன் பாருங்க. இது வந்து வினாக்கள் வந்து மனப்பாடத்தை மட்டும் மதிப்பிடுகின்றன. இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் வந்து மாணவர்களை விமர்சனம் மற்றும் படைப்பாற்றல் சிந்தனை மேம்படுத்துகிறது. இது கூற்று 1. அப்புறம் இதே வினாக்கள் வந்து மனப்பாடத்தை மட்டுமே மதிப்பிடுகின்றன. இது பாருங்க ஆன்சர் என்ன? பி. அதாவது ஏ சரி, பி வந்து தவறு. இதுவும் மனப்பாடத்தை மட்டும் இல்லை. இது வந்து எல்லா ஆல் லெவல்லையும் நம்ம என்ன பண்ணுகிறது? இது வந்து உயர்த்தி காட்டுகிறது. இப்போ ஒரு மாணவர் வந்து புதிய கருத்தை கற்ற பிறகு நல்லா பாருங்க. ஒரு மாணவர் புதிய கருத்தை வந்து கத்துட்டாரு. கற்ற பிறகு
அதை வேறு பாடங்களில் பயன்படுத்தி புதிய தீர்வுகளை உருவாக்குகிறார். இப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, அறிவியல்ல வந்து ஒரு மெஷர்மென்ட் ஒரு பாடம் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மெஷர்மென்ட்ல வந்து ஒரு ஸ்கில் அங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அதாவது ஹவ் டு மெஷர் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. இல்லையா? ஸோ அந்த மெஷர் வந்து அவர் வந்து ஸ்கில் எடுத்துட்டாரு, படிச்சுட்டாரு. அத என்ன பண்றாரு, அத எடுத்து அது வேறு பாடங்கள் அதை அப்படியே எனக்கு பண்ணாரு. கணக்குல வந்து அவர் அப்ளை பண்ணாரு. மேத்ஸ்ல வந்து என்ன பண்ணாரு, அத வந்து பண்ணும்போது, அதுல அதுல இவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணாரு, புதிய தீர்வுகள உருவாக்க முயல்கிறாரு. அப்ப இது வந்து எத குறிக்குது? இந்த ப்ளூம்ஸ் டாக்சானமி எது வந்து குறிக்குது அப்படின்னா, ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கா, அப்ளையிங் அனலைசிங்கா, எவால்யூட்டிங் கிரியேட்டிங்கா, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளையிங்னா, அதாவது ஒரு பாடத்துல கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்லையும், இல்ல அந்த ஒரு டெக்னிக்கும் மத்த பாடத்துல உருவாக்குறாரு. ஆன்சர் பாருங்க. எவால்யூட்டிங் மற்றும் கிரியேட். அந்த படத்துல வர்றது இதுவும் கரெக்டான ஆன்சருங்க நம்ம பார்க்குறோம். இதுல வந்து டீட்டெயில்டு பார்க்கும்போது, ரிமெம்பரிங் அப்படின்னா நினைவு கூர்தல் மட்டும் தான். அண்டர்ஸ்டாண்டிங்ன்னா பொருள் புரிதல் மட்டும் தான். அப்ளையிங் அண்ட் அனலைசிங் போது பயன்பாடு மற்றும் பகுப்பாய்வு, எவால்யூட்டிங் பிளஸ் கிரியேட்டிங் என்ன பண்ணும், புதிய தீர்வுகளை உருவாக்குவதும், அவற்றை மதிப்பிடுவதும் உயர்ந்த அறிவாற்றல் செயல்பாடுகள். நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீ ரிப்பீட்டட் பண்ணிட்டு இருந்தாலே, நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் நல்ல ரீகால் ஆகும். நல்ல ஆன்சர் நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா பார்க்கும்போது, இந்த ஸ்பெஷல் டெட் இதோட வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இது வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இது வந்து எல்லாமே பார்த்தோன்னா, ஒன் லைன் குயிக் ரிவிஷன். இதுல ஒரு கிஃப்டர்ன்னு சொல்லலாம். அத நீங்க ஒரே லைன்ல வந்து நம்ம இங்க ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். நிச்சயமா நீங்க இது வந்து ஒரு தடவ நீங்க ஒரு 2, 3 தடவ நீங்க ரிப்பீட் பண்ணிட்டேன்னா, இது வந்து ஒன்ஸ் ரீகால் ஆயிட்டேன்னா, இதுவும் ஈஸியா நமக்கு கொண்டு வந்துரலாம். இப்ப கல்வி உளவியல் பத்தி ஒரே ஒரு வரியில நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரேபிட்ல குடுத்துக்கலாம்.